பொறுப்புல வரும். அண்ணன் கலந்தான் பொறுப்பா இருப்பான். உன் தங்கச்சி எனக்கு கட்டி தந்துரு, ஏன் தங்கச்சி உனக்கு கட்டி தந்துருவோம், ஒருத்தர் மகள் தர வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கணக்கு தேவையாயிடுது. சரிதான், இவன் தான் தங்கச்சிக்கு ரூபாயெல்லாம் அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பான், அவனுக்கு மிச்சமாவதுல, அவனுக்கு அது மாதிரி மிச்சமாவதுல அப்படிங்கிற கணக்குல அத ஒரு நடைமுறையில இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இது பொம்பளைகளுக்கு அநியாயம் நடக்குது, யாருக்கு சேரணும், அவன் மகரை நீ என்னடா உங்களையா இருந்து யூஸ் பண்றது, ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தங்களுடைய தங்கச்சிக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க திங்கிறாங்க. இதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்டா மகர் அந்த பொம்பளைக்கு சொந்தம், அந்த பொம்பளைக்கு சேர வேண்டிய மகரை அவதையில கொடுக்கற விட்டுவிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, உன் தங்கச்சி எனக்கு கட்டிட்டா ஏன் தங்கச்சி உனக்கு கட்டிதான் கணக்கு சரியா போச்சுங்கிறாங்க. இது பிராடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது செய்யக்கூடாது, இப்படியான ஒரு நிக்காஹ் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5112 புகாரில் என்ற ஹதீஸை பார்க்கலாம். திருமறை குர்ஆன்ல மகரை பெண்கள்கிட்ட கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன, பெண்களுடைய மகரை கொடுங்கள்னு சொல்லல, பெண்களுடைய மகரை பெண்களிடத்திலே கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். ஆத்துன் நிசா ரெண்டு பெண்கள்னு சொல்றான் அந்த இடத்துல. ஆத்துன் நிசா பெண்களிடத்திலே கொடுத்து விடுங்கள். கொடுக்கிறது யார்கிட்ட கொடுக்கணும், மகருக்கு சொந்தக்காரன் அப்பன் கிடையாது, மகருக்கு சொந்தக்காரன் அண்ணன் கிடையாது, மாமன் கிடையாது, மகருக்கு சொந்தக்காரன் இந்த பெண். அப்ப இந்த பெண்களிடத்தில் உங்களுடைய மகரை கொடுத்துருங்க என்று பெருமானா திருமறை குர்ஆன்ல 4:4 அத்தியாயத்துல 4வது வசனத்திலையும் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதிரியான பிராடுகள்லாம் நடக்கக்கூடாது. பிறர் நலம் என்பதுல இதெல்லாம் ஒரு சகஜமா தப்பு இல்லாத மாதிரி இன்னைக்கும் கூட நடக்குது. இன்னைக்கும் கூட இந்த ஏன் தங்கச்சி நீங்க கட்டிக்கிறது, ஓன் தங்கச்சி நாங்க கட்டிக்கிறதுங்கிற பழக்கம் பல ஊர்கள்ல இருக்குது, மகர் அங்க இருக்காது. அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் ஒரு சைடு பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு உங்க நிலையில இருந்து நீங்க பாக்குறீங்க, நாங்க பெண் நிலையில இருந்து பாக்குறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கரெக்ட் பண்றாங்க. ஒண்ணு முதல்ல எதெல்லாம் பிறர் நலனுக்கு இடைஞ்சலா இருக்குதோ அதையெல்லாம் அடிச்சு தள்ளுறாங்க. இதெல்லாம் தப்பு, அடுத்த ஆள் பாதிக்குது, ஒரு ஆள் பாதிக்கப்படுதுல, பெண்ணுக்கு பாதிப்பு இருக்கிற இந்த நடைமுறையில இதையும் கண்டிக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பிறர் நலம் என்பதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுல நம்ம யாரும் கவனம் செலுத்தாம இருக்கிறோம். என்ன விஷயம் என்று கேட்டால், அனாதைகள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய நிலவ தகப்பன் இல்ல போயிட்டான். அனாதைன்னு சொன்னா யார் அனாதை, 15 வயசு கீழே உள்ள குழந்தைகள் தான் அனாதைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்ப எனக்கு தகப்பன் நான் அனாதை கிடையாது. அனாதை என்று சொன்னா பருவ வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைகளுக்கு வேண்டி கஷ்டப்படுறான், உழைக்கிறான், அவன் வயிற்ற கட்டி வாயை கட்டி கொண்டு போய் என்ன செய்யறான், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறான், சேர்க்கிறான். இதெல்லாம் அவன் எதிர்பார்ப்பானா இல்ல. ஒரு அனாதை குழந்தை நமக்கு இப்படி இல்லையே, நம்ம அப்பா இறந்துட்டாரு, அத்தா இறந்துட்டாரு, நம்ம அப்பா இறந்துட்டாரு, இந்த மாதிரி கவலைப்படுவாங்க. இந்த அனாதைகள் விஷயத்துல கவனம் செலுத்துறது மற்றவங்க தான் செலுத்தி ஆகணும். ஒவ்வொருத்தன் குடும்பத்தை அவன் பாத்துக்கிறான்னு விட்டுறான். அனாதைகளுக்கு யாரு பொறுப்பேற்க முடியும், மற்றவங்க தான் பொறுப்பேற்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறர் நலம் நாடுவதுல ரொம்ப தரஜாவான ரொம்ப பெரிய அந்தஸ்து உள்ள சமாச்சாரம் இருக்குன்னு சொன்னா ஒரு காரியம் இருக்கிறது. அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இப்படி இருக்கிறதுக்கு மேல என்ன பாக்கியம், எதுக்கு சொன்னாங்க? சொல்லுதவனும் நானும் இப்படி இருப்போம்னு கூட சொல்லலையே. 30 நோம்பு வருஷம் விடாம பிடிச்சவனும் நானும் இப்படி இருப்போம்னு சொல்லலையே. ஹஜ்ஜி 72 ஹஜ்ஜிக்கு போனவனும் நானும் இப்படி இருப்போம்னு சொல்லலையே. எது சொல்றாங்க? இப்படி இருப்போம்னு சொன்னது ஏன் கிட்டத்தில் அவன் இருக்க விரும்பினானே. ஆனால் மறுமையில அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும், அவனுக்கு தான் பொறுப்புக்கு ஆளு இல்ல என்று சொல்கிறார்கள். இதுக்காக போய் ஊர்ல போய் தேடலாம் அலைய வேணாம். உங்க தெருவுல 2 அனாதை இருக்கு, உங்க ஊர்ல உங்க கிராமத்துல நீங்க வாழ்கிற மஹல்லாவுல கண்டிப்பா ஒரு அனாதை 2 அனாதை இல்லாம இருக்காது. இந்த மாதிரி அனாதைகளை பண்ணி நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம். நம்ம தாப்பன் நம்ம கவலைப்படாத, நீ படிக்க வை, நான் பணம் கட்டிடுறேன், நான் புஸ்தகம் வாங்கி தந்துடுறேன், நான் அனாதை விடுதி நடத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கேட்டு ஒரு குழந்தைக்கு என்ன படிப்புக்கு சில புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், டிரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அது மாசம் சாப்பிடுறதுக்கு என்ன செலவாகுமோ அவன் வேலைக்கு அனுப்புறாதமா, சம்பாதிக்க ஆசைப்பட்டு இந்த பையனுடைய எதிர்காலத்தை வீணாக்கிறாத, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாசம் ஒரு 500 ரூபாய் செலவழிக்கிற தர்மமா செய்யறதுக்கு தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஏத்துக்கிறதுல ஒரு பெரிய காரியமா செய்யறது எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு போவாங்களே தவிர இதெல்லாம் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால அனாதை விடுதிக்கு நிறைய பெறுகிறதும், அனாதைகள் பேர சொல்லி வசூல் பண்றதும், வசூல் பண்ணி அவன் திங்கிறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அனாதைகளுக்காக கொடுக்குறாங்க, அனாதை பேர சொல்லி வசூல் பண்ணி 10% அவன் கொடுத்துட்டு 90% அவன் தின்னுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சொல்றாங்க, காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதா, நானும் யதீமுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 6005வது ஹதீஸ்.
இதெல்லாம் மறுமையில வெற்றி அடையக்கூடியவர்கள் எல்லாத்தையும் செய்யாட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்கலாம். இது நமக்கு வசதி இருக்கு, இதை செய்வோமே, இதனால நம்ம வேற ஒரு தப்புகள் செஞ்சிருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்ந்துருவோமே, அது பெரிய தர்ஜா உண்டாக்குமே, இப்படி எல்லாம் நினைச்சு ஒரு முடிவு எடுக்கணும். எல்லாம் 1000 ரூபாய் 500 ரூபாய் சாதாரணமா கருதக்கூடிய நிலையில உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த சமுதாயத்தில்? அவர்கள் அது மாதிரியான காரியங்களை செய்யணும். இதுவும் பிறர் நலம், இதெல்லாம் ஒன்னோடல சமூக சேவைன்னா இங்க என்ன கத்துக்கணும். மற்ற எந்த மார்க்கத்திலையும் வணக்கத்தை சொல்லுவான், வழிபாட்டை சொல்லுவான், தொழு, பிரார்த்தனை, கடவுளை கும்பிடு, உண்டியல காசு போடு, இதுதான் சொல்லுவானே தவிர சமுதாயத்துக்கு என்ன செய்யணுங்கிறத மத ரீதியா சொல்ல மாட்டான். அது கவர்மெண்ட் வேற வேற சங்கங்கள் தான் செய்யணும். ஒரு மதமே ஒரு மார்க்கமே இதை சொல்லுதுன்னு சொன்னா மற்றவங்களோட கூடுதலா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுதுன்னு சொன்னா அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேற எங்கேயும் இதை பார்க்க முடியாது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தனை ஏழைகளுடைய அறிவு வசதி இல்லாதவர்கள், குறிப்பா ஆனா அந்த விதவைகளுடைய பிரச்சனை இன்னைக்கு ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. விதவைகளுக்கு, கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கல, விதவைகளுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பாக இருக்கிறது. அப்ப விதவைகளுடைய வாழ்க்கைக்காக வேண்டி முயற்சி பண்றது, அவன் முடிஞ்ச அளவுக்கு மாப்பிள்ளைகளை தேடி கொடுக்கிறது, அதுக்காக உழைக்கிறது, அவர்களுக்கு ஒரு எதிர்கால பாதுகாப்பு உரிய காரியங்கள் செய்வது, இதுகளெல்லாம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கவனிக்க சொல்றாங்க. ஒரு முஸ்லீமுக்கு நிறைய வேலை இருக்குங்க. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கிற அளவுக்கு வேலை யாருக்கும் கிடையாது. எங்க அனாதை இருக்கானா, எங்க இருக்கலாம், எங்க கஷ்டப்படுறவன் இருக்கானா, கடனாளி இருக்கிறானா, இப்படியே நமக்கு பயங்கரமான அலுவல்கள்லாம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸாயி அலல் அர்மிலத்தி வல் மிஸ்கீன், ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் பாடுபடக்கூடியவன், உழைக்கக்கூடியவன், கல் முஜாஹித் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்யக்கூடியவனை போல. அல்லாஹ்வின் பாதையில போர் செய்யணும் சின்ன விஷயமா? அல்லாஹ்வின் பாதையில போர் செய்யறதுங்கிறது பயங்கரம், பெரிய தரஜா. உயிர் போயிடுச்சுன்னா ஷஹீது, நேர சொர்க்கம். அந்த மாதிரியான காரியத்தை செய்யறவனும் ஒரு ஏழைக்காக ஒரு ஏழை இருக்கிறான், அவனுக்காக நம்ம உழைக்கணும். முடியல, மிஸ்கின் தானப்பா, நான் பாத்துக்கிறேன், போடு, உங்க காரியத்தை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று அவனை வசூல் பண்ணியும் கொடுக்கலாம். அவன் தான் கொடுக்கணும்னு வேண்டிய இல்ல, வசூல் பண்ணி கூட என்ன செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தாங்க, ஆரம்பத்தில் இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு நம்மளோட கீழே தான் அவங்க இருந்தாங்க. இங்க இருக்க நம்ம எல்லாரையும் விடவும் பொருளாதாரத்தில் நம்ம கீழ்நிலையில் இருந்தாங்க. அதே நேரத்தில் வறுமை கஷ்டம் யாராவது வந்து விட்டார்களே ஆனால் உடனே மெம்பர்ல ஏறுவாங்க, மக்களே உரையாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா அவங்களுடைய கோலத்தை, பாத்தீங்களா அவங்க ட்ரெஸ் இருக்கா போடுறதுக்கு, அவங்க தலையை பாத்தீங்களா பட்டை அடைஞ்சு போயிருக்கிறத கவனிக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொகுசா வாழ முடியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அறிவுரை சொல்லி உடனே அங்கனுக்குள்ள ஒரு கலெக்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கொடுக்கணும்னா நம்ம தான் கொடுக்கணும்னு வேண்டிய இல்ல, இது ஒண்ணும் இல்லாதாலும் இறங்கி வேலை செய்யலாம். ஒண்ணும் இல்லாதவர்கள் கூட என்ன செய்யலாம், ஏழைகளுக்காக வேண்டி நம்ம தெருவில் பெருநாள் வருது, எத்தனை ஏழை இருக்கிறாங்க, நம்ம பித்ரா கூட வசூல் பண்ண மாட்டாங்க, நம்ம கேவலமா நினைக்கிறோமே. அதாவது பெருநாள் அன்னைக்கு பித்ராங்கிறது கூட திங்கலாம், பித்ராங்கிறதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு தான் உதவும். இந்த காலத்து பெருநாள் சாப்பாடு மட்டும் இல்லையே, அந்த காலத்து பெருநாள் சாப்பாடு தான். ஏன்னா ஜவுளி கடையில் அந்த காலத்துல கிடையாது, நினைச்சா உங்களுக்கு வாங்க இயலாது. அவன் கஷ்டப்பட்டு தயாரிப்பான், ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுன்னா பெரிய ஆச்சரியம். பஜார்ல அப்படி கொஞ்சம் டிசைனாலாம் பார்த்து வாங்க முடியாது அந்த காலத்துல. அதனால அந்த காலத்து பெருநாளைக்கு சோறு மட்டுமே போதுமானதா இருந்துச்சு, அதை கொடுத்தாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை, இன்றைக்கு வெளியில நடமாட முடியுமா அந்த குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு பெருநாள் அன்னைக்கு, பெருநாள் தினத்துல ஒழுங்கான ட்ரெஸ் இல்லைன்னா தொழில் கூட வர மாட்டான். அவனுக்கு ஒரு வெக்கமா இருக்கும், கூச்சமா இருக்கும். ஒரு பொம்பளைக்கு ஒழுங்கான ஆடை இல்லைன்னு சொன்னா அவன் வெளியே வர்றதுக்கு யோசிப்பா. அப்ப பெருநாள் தினத்துல கூட தொழில் வர்றதுக்கு தயங்குற அளவுக்கு எல்லாம் எத்தனை குடும்பங்கள் உங்க சமுதாயத்தில் இருக்குன்னு தெரியுமா? 50% வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒரே சமுதாயம் இதுதான். 100க்கு 50 பேர் இருக்கான். 100 பேர் இந்த சமுதாயத்தில் இருந்தான்னு சொன்னா பாதி பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க தெருவுல எத்தனை ஏழை ஒருத்தர் லிஸ்ட் எடுக்க கூடாதா? வெறுமனே தஸ்பீஹ் ஊட்டுறதும் இது மட்டும் தான் வேலையா? இதெல்லாம் யார் செய்யறதுங்கிற? அரசாங்கமா செய்வான், அரசாங்கம் நமக்கு செய்ய மாட்டான். யாரு இருக்கான்னு இலவச வீட்டு கொடுத்தாலும் நமக்கு தர மாட்டான், இலவச சேலண்டு கொடுத்தாலும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தருவானது உங்களுக்கு பெருநாளுக்கு தர போறது இல்லாம, இலவசமா சீனி கொடுத்தாலும் உங்களுக்கு தர போறது இல்ல. அப்ப நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும், கவர்மெண்ட் செய்யவே செய்யாது, 50 வருஷமா செய்யல. அப்ப என்ன பண்ணணும், ஏழைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து இது ஒரு வேலையாடுங்க. ஒரு பெருநாளைக்கு மட்டுமா அது நிரந்தரமா அவன் லைஃபுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளா கூட நம்ம தெருவில் எத்தனை ஏழைகள் ட்ரெஸ் எடுக்க முடியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவன் என்னென்ன தேவைன்னு போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் இறங்கி வசூல் பண்ண வேண்டியானுங்க. ஒரு ஆளா போனா பிராடுமா, தனியா போயிடக்கூடாது, அந்த காலம் அப்படி இருக்குது, ஆரம்பிச்சுனா அப்படிமாங்க. நீங்க கேட்க பண்ணிங்களா, இது ஒரு பழப்பாமாங்க. ஒரு ஆளா போகக்கூடாது, ஒரு 10 பேர் கொண்ட குழுக்கள் நம்பிக்கை ஏற்படும். ஒரு 10 பேர் 15 பேர் 5 பேர் 8 பேர் சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது, இந்த 1 பேர் இருக்கிறாங்க, நீங்க என்ன தர்றீங்க,
ஒரு பையனை ஏத்துக்கிறீங்களா, ஒரு சேலை கொடுக்குறீங்களா, ஒரு குடும்பத்துக்கு உள்ளது ஏத்துக்கிறீங்களா? உங்க தெருவுல உள்ள 4 தனவந்திட்டு போய் வாங்குனீங்கன்னா அவங்களுடைய பெருநாள் பிரச்சனை தீந்துரும். இதெல்லாம் ஒரு மனிதா இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாயமா நீங்க உருவாக்கணும். அப்ப அந்த மாதிரி